வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு டிஷ்ஷ நம்மளே எப்படி இன்ஸ்டால் பண்ணி பழகுறது? அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ரூ. 10 கூட செலவு பண்ணாம, நீங்களே டிஷ் மாட்டி பழகுங்க அப்படிங்கிற விதத்துல நாங்க வீடியோ போடல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. டிஷ் ஃபீல்டுல இருக்கிறவங்க, டிஷ் மாட்டணும் அப்படிங்கிற ஆர்வமா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். ஏன் நான் சொல்றேன்னா ஸ்டார்ட்டிங்ல நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரீஇன்ஸ்டால் பண்றது எப்படின்னு. அதில ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரோ இவ்வளோ வேல பார்த்து அந்த டிஷ்ஷ மாட்டுறதுக்கு ரூ. 200 குடுத்தா அவங்களே வந்து மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாரி கமெண்ட்ட பார்க்கும்போது எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கே தோணாது. இதனால முன்னாடியே இந்த விஷயத்த சொன்னேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்க. அப்படி உங்களுக்கு இது புடிக்கல அப்படின்னா, தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சன் டைரக்ட் டிஷ்ஷ இன்ஸ்டால் பண்றத பத்தி சொல்றேன். புது டிஷ்ஷு. ஃபர்ஸ்ட்டு இந்த பேக்கிங்க பிரிச்சுக்கங்க. உங்களுக்கு தட்டு உள்ளுக்கு பேக்கிங் லிஸ்ட் எல்லாமே குடுத்துருப்பாங்க. பிரிச்சு அது எல்லாமே வெளிய எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரூ நட்டு தனியா ஒரு பாக்கெட்ல குடுத்துருப்பாங்க. அத பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எந்தெந்த பார்ட்ஸ்க்கு ஸ்க்ரூ நட்டு வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 3 நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து எப்படி ஃபிட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்க்ரூ நட்டு பாக்கெட்ட உடைச்சிருங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். அதனால கொஞ்சம் பொறுமையா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உடைச்சிட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 இது மாரி குடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரில் யூஸ் பண்ணி அந்த வால்ல உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து தான் இந்த போல்ட்ட ஸ்க்ரூவ போடணும். நான் பார்த்தீங்கன்னா, ட்ரில் மிஷின் இதில யூஸ் பண்ணல. சாதாரண ஸ்டீல் ஆணியில சுத்தியில எப்படி அடிச்சு ஃபிட்டிங் பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு ஈஸியா தான் நான் சொல்லிக் குடுக்க போறேன். அதனால நமக்கு அது தேவைப்படாது. இப்ப நான் காமிச்ச அந்த 4 பிளாஸ்டிக் இந்த இது ஹோல்ல வைக்கிறது தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ நட் இருக்கும். சின்ன சின்னதா. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, இந்த டிஷ்ல 4 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? இப்ப நான் காமிக்கிறேன். அந்த 4 இதுக்கு 4 ஸ்க்ரூ தேவைப்படும். அடுத்து 2 பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்ஷுக்கு பின்னாடி ஆக்சிலேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ரைட் டூ லெஃப்ட், அப் அண்ட் டவுனு அதுக்கு 2 இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது நான் வரக்கூடிய இதில சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி 3 ஸ்க்ரூ இருக்கும். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த பெட்டுக்கு, அந்த பைப்புக்கு இதில ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அந்த ஹோல்ல ஒண்ணு. அதுக்கு மேல 2 ஆங்கிள் தாங்கி பிடிக்கிற மாரி, அதுக்கு மேல ஒரு ஹோல் குடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு நட்டு, 2 நட்டு. 2 ஸ்க்ரூ போல்ட் போடுவோம். அடுத்து இன்னொன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டிஷ்ஷுக்கு பேக் சைடு இப்ப நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த இதில ஒரு ஹோல் இருக்கும். இப்ப நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அதுக்கு ஒண்ணு போடுவோம். அந்த ஸ்க்ரூ அது வந்து டிஃபரெண்ட்டா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த வீடியோவ 2, 3 டைம் பாருங்க. ஒரு டைம் பார்த்தா கண்டிப்பா புரியாது. புதுசா ஏதோ சொல்ற மாரி தான் இருக்கும். தயவுசெய்து புரியலைன்னா 2, 3 டைம் பாருங்க. அதனால ஒண்ணும் தப்பில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த ஒரு நட் இருக்கும். இது எதுக்கு இது எதுக்குன்னா, அந்த எல்என்பி ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹோல்ல இந்த ஸ்க்ரூவ இன்சர்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, தனியாவே உங்களுக்கு தெரியும். அத விட சிறுசா இருக்கும். அந்த ஸ்க்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்என்பி கிளாம்பு. இதில பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அத விட சின்ன சைஸ்ல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ போல்ட்டு. அத ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து மேக்ஸிமம் அவ்வளோதான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபிட்டிங்ஸ்க்கு போயிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்பு ரைட் டூ லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? டிஷ்ஷ உட்காரும் பார்த்தீங்களா? பைப்ல. அதில இந்த 2 ஸ்க்ரூ போட்டுறலாம். பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருக்கும் உங்களுக்கு. 2 ஸ்க்ரூ இப்ப நான் வீடியோல காமிக்கிற மாரி. பைப் உள்ளுக்கு போகுதா அப்படின்னு பார்த்துக்கங்க. ஏன்னா ஒரு சிலது கெட்டியா இருக்கும். அத விரிவாங்கி விட்டுட்டு தான் உள்ள துணிக்கிற மாரி இருக்கும்.
பார்த்தீங்கன்னா, நான் கையில வந்து விரிவாங்கி விடுறேன். அப்பதான் பைப் உள்ள போகும் ஈஸியா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த ஒரு இது பொசிஷனும் மாறிறாது. இது எனக்கு ஈஸியாவே போகுது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, அப்படி போகணும் ஃபுல்லா. அப்படி இப்படி ஃபுல்லா போகணும். அப்படி ஃபுல்லா போகுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி ஒரு 2 ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ போல்ட்டு. ஸோ அத நீங்க அங்க போட்டுக்கங்க. இப்ப நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இது பார்த்தீங்கன்னா, டிஸ்ஸுக்கு பின்னாடி வர்றது, பேக் சைடு வர்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது. ஸோ அடுத்து இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, 2 போல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்டு நட்டு போட்டுக்கங்க. ஸோ 2 ஸ்க்ரூ போட்டு நட்டு போட்டுக்கங்க. கொஞ்சம் லைட்டா மட்டும் கையிலேயே டைட் வச்சுக்கங்க. டிஸ்ஸ நம்ம மேல உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு 80% டைட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு சும்மா கையிலேயே டைட் வச்சுக்கங்க. ஸோ அப்புறம் ஒண்ணு நான் வீடியோல சொல்ல மறந்துட்டேன். 10, 11 ஸ்பேனர் ஒரு திருப்புளி மட்டும் எடுத்துக்கங்க. இந்த டிஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு டைட் வைக்கிறதுக்கு 10, 11 ஸ்பேனருமே பவுல் ஸ்பேனரா இருந்தாலும் சரி, சாதா ஸ்பேனரா இருந்தாலும் சரி 10, 11 அடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு திருப்புளி மட்டும் ஸ்டார் திருப்புளியோ, சப்போட்டா மைனஸ் திருப்புளியோ எதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா, அதில தான் இது கரெக்ட்டா சேரும். நம்மளால டைட் வைக்க முடியும். வேற எந்த ஸ்பேனரும் சேராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இது எடுத்துக்கங்க. ஸோ இத எடுத்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நான் வீடியோல காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஹோலுமு கீழ இருக்கிற ஹோலுமு 2 ஓட்டையுமே கரெக்ட்டா சேர்ற மாரி பார்த்துக்குங்க. வீடியோல காமிக்கிற மாரி கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்குங்க. நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒரு சில நேரங்கள் புரியாது. வீடியோல சொல்ல சொல்ல. அதனால ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாரி அப் அண்ட் டவுன் நம்ம டிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மேலயும் கீழயுமே அந்த பொசிஷன் தான் இது வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அதில உள்ள வச்சுக்குங்க. உள்ள திணிச்ச மாரி திணிச்சுட்டு, அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2 சின்ன ஸ்க்ரூ. அத பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ உள்ள வர்ற மாரி, போல்ட் வெளில வர்ற மாரி போட்டுக்குங்க. இப்ப நான் வீடியோல காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்குங்க. பாருங்க. ஸ்க்ரூவ உள்ள போடுங்க. போல்ட்ட வெளில போடுங்க. அப்பதான் நம்ம ஸ்பேனர்ல டைட் வைக்க முடியும். ஏன்னா போல்ட் உள்ள போட்டோம்னா, உள்ள டைட் வைக்க முடியாதுல்ல. வெளில தான் நம்ம டைட் வைக்க முடியும். அதனால வெளில போட்டுக்குங்க. இப்ப நான் வீடியோல வீடியோவ நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஆடியோ நீங்க கேட்கறத விட வீடியோ வாட்ச் பண்றது தான் முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா, அத பார்த்து தான் நீங்க செய்ய முடியும். ஸோ போட்டுக்கங்க. அடுத்து ஒரு பெரிய ஸ்க்ரூ சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்க்ரூ போல்ட்டு. அத பார்த்தீங்கன்னா, அந்த மேல ஒரு ஹோல் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இப்ப நான் கையில காமிக்கிறேன்ல, அதுல போட்டுக்கங்க. அதுல போட்டீங்கன்னா, அடுத்த சைடு கொஞ்சம் லைட்டா வெளில வரும் அந்த ஸ்க்ரூ. அங்கிட்டு ஒரு போல்ட் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிட்டு வெளில வந்துருச்சு. ஸோ, இங்கன ஒரு நீங்க நட்டு போட்டுக்கங்க. ஸோ, நட்டுல எல்லாமே ஒரே மாரி தான் குடுத்துருப்பாங்க. வித்தியாசம்லாம் வராது. ஸ்க்ரூ மாரி டிஃபரெண்ட்லாம் வராது உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். டைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு வச்சுக்கங்க. ஒரு 80% வச்சுக்கங்க டைட்டு. ஸோ நம்ம டிஷ்ஷ மேல இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் ஃபுல்லா வச்சுக்கங்க. அத நான் வரக்கூடிய இதில சொல்றேன். ஸோ இப்ப நான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா டைட் வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாரி வச்சுக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பு கரெக்ட்டா போகுதா அப்படிங்கிற ஒரு சில அந்த
மாட்டுற வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டிஷ்ஷை நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக கழட்டி அதை விரிவாங்கி விடணும் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி. ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பொசிஷன் ஃபிட் பண்ணுறது தான். டிஷ்ஷுடைய பின்னாடி பொசிஷனில் அந்த இப்போ நம்ம ஃபிட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த 4 இது உட்கார்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஸ்க்ரூ சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன ஸ்க்ரூ போல்ட்டு அந்த 4 ஹோல், அதாவது 4 ஓட்டைக்கு 4 ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூவை முன்னாடி இருந்து போடுங்க. ஸோ டிஷ்ஷு முன்னாடி அடியிலிருந்து போடுங்க. போல்ட்டு பின்னாடி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அந்த 4 சின்ன ஸ்க்ரூவையும் போட்டு இப்போ நான் வச்சுட்டு டைட் வச்சுட்டேன். பார்த்துக்குங்க, ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு முடிஞ்சிருச்சு டிஷ்ஷு கீழே நம்ம வேலை செய்கிறது. அவ்வளோதான். கரெக்டாக அந்த 4 ஹோலுக்குமே 4 சின்ன ஸ்க்ரூவை போட்டு மேலே போல்ட்டை போட்டு விட்ருங்க. நல்லா 10, 11 ஸ்பேனரில் நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏரியாவெலாம் முக்கியமான ஏரியா. ஸோ அவ்வளோதான், நான் டைட் வச்சுட்டேன். ஒரு 80% டைட் வச்சுட்டேன், ஃபுல்லாக வைக்க வேணாம். ஸோ அடுத்து இந்த எல்என்பி ஆங்கிள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. எல்என்பி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 சைடு ஹோல் இருக்கும். மேலேயும் ஹோல் இருக்கும், கீழே ஹோல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எல்என்பி அந்த கிளிப் மாட்டுறது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டு ஸ்க்ரூ மட்டும் போடுற மாதிரி. ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரைட்டில் போடுங்க. ஸ்க்ரூ ரைட்டு போட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா போல்ட்டு போடுற மாதிரி பார்த்துக்குங்க லெஃப்ட்டில். ஏன்னா லெஃப்ட்டில் போட்டு உங்களால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா போல்ட்டு போட முடியாது. ஸோ போட்டு இந்த ஏரியாவையும் நீங்கள் நல்லா பக்காவாக டைட் பண்ணிடுங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயே 100% நீங்கள் டைட் பண்ணிடுங்க. இதனால் நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல மேலே போய். ஸோ டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்என்பி கிளாம்பு மாட்டுறது தான். ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா வீடியோவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வர்ற மாதிரி மாட்டிக்கிங்க, பின்னாடி மாட்டாதீங்க. ஸோ பின்னாடி மாட்டினா பொசிஷனே உங்களுக்கு மாறிடும். ஏன்னா முன்னாடி நாங்களே அந்த தப்பு பண்ணியிருந்தோம் டிஷ்ஷு மாட்டுற பழகும்போது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. சின்ன ஸ்க்ரூ, எதுவும் போல்ட்டெல்லாம் வராது. சின்ன 2 ஸ்க்ரூ டைட் பண்ணால் உள்ளுக்கு போகிற மாதிரி. அது ஒரு லப்பர் தான். டைட் பண்ண உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்க்ரூ மட்டும் போடுறேன். கிளிப்பு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்க்ரூ போட்டு விட்டுருங்க. ஏன்னா இன்னொன்று எல்என்பி நம்ம சிக்க வைக்கணும்ல, அதனால் ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டு விட்டுருங்க. ஸோ அந்த எல்என்பி பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டுங்க. இப்படி மாட்டிடாதீங்க, பின்னாடி மாட்டிடாதீங்க, முன்னாடி. ஸோ இப்படி, ஆமாம், இப்படி மாட்டினா எல்என்பி பொசிஷன் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ போட்டு அது சின்ன ஸ்க்ரூ இருக்கும், போட்டு போல்ட்டை போட்டுருங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை மட்டும் நீங்கள் மாற்றிடாதீங்க, ஸ்க்ரூ போல்ட்டை மட்டும் மாற்றிடாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இது தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ நான் எல்என்பி எடுக்கிறேன். எல்என்பி சேரங்கி கீழேயே மாட்டிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை எல்என்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா தான் இருக்குது, ஹெவியாக தான் இருக்கும். 75 டிபி கிடைக்குது. எல்என்பி பிரச்சனை இல்லை, எது வேணாலும் போட்டுக்கங்க. புதுசு செட்டோட வர எல்என்பி எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போட்டுட்டு எல்என்பி சும்மா சிக்க வச்சுட்டு அடுத்து இன்னொன்று ஸ்க்ரூ சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னொன்று ஸ்க்ரூஸ் கீழே இருக்கும். அதை போட்டு ஓரளவுக்கு டைட் வச்சுருங்க. எல்என்பி அந்த இடத்துல ஃபுல் டைட் வச்சிடாதீங்க. ஏன்னா எல்என்பி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் டைட் வச்சுட்டேன். ஆர்டன்ஸ் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டிஷ்ஷு ஃபிட்டிங் பின்னாடி ஆப்போசிட் சைடு பின்னாடி பேக் சைடு ஃபிட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னி நம்ம மேலே போய் வாலில் இது ஆணி அடித்து மாட்டுறது தான். இப்போ டிஷ்ஷுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படி புரியலை அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2, 3 டைம் வீடியோ பாருங்கள். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்கிறது எங்களுக்கு ஈஸி தான், பழகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பழகிட்டால் எல்லாமே ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வாலுக்கு போயிடலாம். மேலே செவுத்தில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த கிளாம்பு இருக்கும், ஒரு சின்ன கிளாம்பு, அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணுற இடத்த பார்த்துக்குங்க. ஸோ சமமாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. செவுரு சமமாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஒரு சில செவுரு 90 டிகிரியில் மேலே இருக்கும், மேலே போய் கீழே வரும். அந்த மாதிரி இடத்துல சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து மாட்டுக்குங்க. ஏன்னா நமக்கு சிக்னல் கிடைக்காது. ஸோ நான் ஜஸ்ட்டு ஸ்டீல் ஆணி தான் போடுறேன். ஆணி வாசர் வாங்கிக்கோங்க. 2 இன்ச்சு போட்டுக்குங்க, இல்லைன்னா 2.5 இன்ச்சு போட்டுக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா சுற்றியில். நல்லா எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. ரொம்ப நேரம் ஆச்சு அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா கிச்சன் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு ஹோல் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை தான் நம்ம இந்த டிஷ்ஷு பைப்பு மாட்ட போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷு பைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா
வானத்த பார்த்து, அதாவது 90 டிகிரி நல்லா வானத்த பார்த்து இருக்கிற மாரி மாட்டிக்கங்க. ஸோ கொஞ்சம் கீழ அப் அண்ட் டவுன் சாஞ்சு ஃபுல் டைட் வச்சு மாட்டியிருந்தீங்கனாலும் நமக்கு சிக்னல் எடுக்கிற ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்க்ரூ ஸ்க்ரூ போல்ட் போட்டு ஓரளவுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லாவே டைட் வச்சுக்கங்க. இதனால நம்ம எந்த ஒரு இதுவும் இல்ல. ஏன்னா, இத நல்லா டைட் வைக்க தான் நமக்கு சிக்னல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, கெயின் அதிகமா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, நான் டைட் வச்சுக்கிறேன். ஃபுல்லாவே நான் டைட் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மேல வானத்த பார்த்து அது மாரி மாட்டிக்கங்க. அடுத்து 2 கிளாம்பு, சைடு கிளாம்பு. ஸோ, அது இடத்த பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா, அங்கனயே வச்சு அடிச்சுக்கிற மாரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, கீழ லைட்டா இருக்கும்போது கீழ செவுத்துல கூட வளைச்சு அடிச்சு விட்டுருங்க. இப்ப எனக்கு மேலேயே இடம் இருக்கிறனால, மிச்சமா இருக்கிறனால நான் அப்படியே மேலேயே வச்சு 2 ஸ்டீல் ஆணி வாசர போட்டு ஃபிட் பண்ணிட்டேன். அந்த இடம் மட்டும் நல்லா டைட்டா இருக்கணும். ஸோ, நான் வீடியோல மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ, இப்ப நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ, இந்த இடமும் அந்த மேல எல்என்பி ஆங்கிலும் நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கங்க. ஏன்னா, அது அசைவு இல்லாம இருக்கணும். அப்பதான் நமக்கு படம் லாஸ் ஆகாம சிக்னலும் ஃபர்ஸ்ட்டு கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ, பார்த்தீங்கன்னா, நான் ஆணி வாசர் எப்படி அடிச்சிருக்கிறேன்னு பார்த்துக்கங்க. நல்லா ரிசல்ட் இருந்துச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது மாரி நீங்களும் அடிச்சுக்கங்க. ஸோ, இந்த இடமும் அடுத்து இந்த இடமும் இது நல்லா டைட் வச்சுக்கங்க. இது கொஞ்சம் கூட துளியோ அசைவு இருக்கக்கூடாது. ஸோ, அடுத்து அவ்வளோதான். இப்படி இருக்கணும். 90 டிகிரி தான் 90 டிகிரிங்கிறது. இது வானத்த பார்த்து இருக்கணும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஷ்ஷ கொண்டாந்து அந்த பைப்ல இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ அந்த 2 போல்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரைட் டூ லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்றது. அத நல்லா டைட் பண்ணிக்கங்க. ஸோ ஓரளவுக்கு மீடியமா ஒரு 90% மட்டும் டைட் பண்ணிக்கங்க. ஃபுல்லா டைட் பண்ணாதீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ அவ்வளோதான். நான் டிஷ்ஷ கிழக்க பார்த்துருக்கிற மாரி திருப்பிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. அதனால கொஞ்சம் நான் பொசிஷன மாத்தி விட்டுருந்தேன். ஸோ நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்க வேணாம். இப்ப நானு ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே மேக்ஸிமம் கிழக்கு சைடு தான் இருக்கும். 2 ஃபீட் டிஷ் அனைத்துமே கிழக்கு சைடு தான் இருக்கும். ஈஸ்ட்டு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, சன் டைரக்ட் சிக்னல் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம சிக்னல் எப்படி எடுக்கிறதுன்னு என்னால சொல்லிக் குடுக்க முடியாது. ஏன்னா, வீடியோ எடுத்த பொசிஷன் இந்த மாரி. என்னைய மன்னிச்சுக்கங்க. சாரி. வரக்கூடிய வீடியோக்கள்ல கன்ஃபார்ம் ஏர்டெல், சன் டைரக்ட், வீடியோகான், டாடா ஸ்கை எல்லாமே தனித்தனியா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். அப்படியே புரிஞ்சுக்கங்க. ஸோ சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு 91.5 டிகிரி ஈஸ்ட்டு. ஸோ நல்லா வானத்த பார்த்து இருக்கிற மாரி ஃபிட் பண்ணிக்கங்க. லைட்டா கொஞ்சம் மேல தூக்குன மாரி. அப்படி வரல அப்படின்னா, உங்க ரைட் சைடு மட்டும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப நான் வீடியோ கொஞ்சம் எ கடைசியில பாயிண்ட் காமிக்கிறேன். அது என்ன பாயிண்ட்டுன்னு. ஸோ அந்த பாயிண்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா சிக்னல் புடிச்சேன். அதனால எனக்கு 65% காமிக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்என்பி பொசிஷனும் பார்த்துக்கங்க. சன் டைரக்ட்க்கு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் அப்ல வரும். டாடா ஸ்கை விட கொஞ்சம் அப்ல வரும். ஏர்டெல்ல விட கொஞ்சம் டவுன் வரும். ஸோ இப்ப மீட்டர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு 65 கிடைக்குது. ஸோ உங்களுக்கு சரியா தெரியாது அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா வெயிலா இருக்கு. ஸோ அவ்வளோதான். நான் ஈஸியா சிக்னல் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதான் டிஷ் மாட்டுறது. ரொம்ப ஈஸி தான். ஒரு 2, 3 டைம் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்ட காமிக்கிறேன். ஸோ அந்த போல்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் காமிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா புது டிஷ்ல எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல வச்சு ஓரளவுக்கு நீங்க நட்ட டைட் பண்ணிட்டு, லைட்டா அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, ரைட் டூ லெஃப்ட் மட்டும் உங்க கையில அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் வரக்கூடிய வீடியோக்குள்ள கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணது அடுத்த வீடியோ பண்ணதுக்கு மோட்டிவா இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே.